காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் 3 பேரின் வரைபடங்களை என்ஐஏ வெளியிட்டுள்ளது. காஷ்மீரில் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளில் 3 பேரின் வரைபடங்களை என்ஐஏ வெளியிட்டுள்ளது. 3 தீவிரவாதிகளின் வரைபடங்கள் தற்போது வெளியிடப்பட்டு தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வருகிறது. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் 3 பேரின் வரைபடங்களை வெளியிட்டு என்ஐஏ தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. நேற்றைய தினம் காஷ்மீரில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியா முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீவிரவாதிகள் 3 பேரின் வரைபடங்களை வெளியிட்டு என்ஐஏ தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நேற்றைய தினம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு இன்றைய காலை தினம் அமித்ஷா அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்நிலையில் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்த நிலையில் தீவிரவாதிகள் 3 பேரின் வரைபடங்களை என்ஐஏ வெளியிட்டு தற்போது அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 தீவிரவாதிகளின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் சில தகவல்களை வழங்குவதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி திரு சிதம்பரம் அவர்கள் இணைப்பிருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் நேற்றைய தினம் தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்றிருந்தீர்களா? அங்கு என்ன நடந்தது? 28 பேர் தற்போது வரை பலியாகி இருக்கின்றனர். அவர்களை தேடும் பணி என்பதும் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்கள் பகிரலாம். நான் மதுரையில இருந்து ஒரு 68 பேர் சுற்றுலா பயணிகளோட ஆர்கனைசர் நான் கூட்டிட்டு வந்து கரெக்டா நேற்று எங்களுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் வந்து 3 நாளாச்சு. நான் நேற்று எங்களுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் வந்து பேரல்காம் 11 o'clock இறங்கிட்டு 12 o'clock நாங்கள் அந்த சுவிட்சர்லாந்து லிட்டில் சுவிட்சர்லாந்து போறதுக்காக பிளான் பண்ணா. அப்போ ஏஜ் 60 years ஓல்டு இருக்கிறதுனால அங்கே போக முடியாதுங்கிறதுனால ஒரு ஏபிசின்னு ஒரு 3 வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அந்த 3 இடத்தையும் பார்த்துட்டு 2 இடத்த பார்த்துட்டு 3வது இடத்துக்கு போகும்போது எங்களுடைய டிராவல் ஏஜென்ட் ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, அதனால நீங்க எங்கேயும் போவேன்னா உடனே ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் இங்கேருந்து ஹோட்டலுக்கு உடனே இமீடியட்டா வந்துட்டேன். அந்த ஹோட்டல் பேர் இந்த ஷூட்டிங் நடந்த இடத்தினுடைய பேர் தான் அந்த ஹோட்டல் பேரு. அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல வந்தோன்னா ராணுவ மிலிட்ரி உடனே எங்களை அதுக்குள்ள தள்ளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சதுன்னா எங்க கூட மிலிட்ரி சுறுசுறுப்பா இயங்கினாங்க. யாரையும் ரோட்ல நிக்க விடல. எங்க கூட வந்த ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு. அதனுடைய இதை கேட்ட உடனே அவர் பதறிட்டாரு. அதனால அதிர்ச்சியில ஏற்கனவே ஒரு அட்டாக் பேசண்ட், அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரை உடனே எமர்ஜென்சிக்காக பேரல்காம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டான். அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அங்க போய் பார்த்ததுல அவருக்கு இமீடியட்டா ஸ்டெட் வைக்கணுட்டாங்க. ஸ்டெட் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஹெவியா கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய அட்டாக் பெரிய அட்டாக் தான். உண்மையிலே காஷ்மீர் ஒரு சுற்றுலா பயணியா நாங்க வந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இதா இருந்தது. உண்மையில நாங்க அதிர்ச்சியிலே தான் இன்னைக்கு இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்டு. ஆனா இன்றைய தினம் லோக்கல் கடை வச்சிருக்காங்க. ஆனா சுற்றி பாக்குறதுக்கு திலிப் கார்டனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 hourல கிளம்பிடுவோம். 3 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் மேடம். சார், நீங்க இப்ப பாதுகாப்பா இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம உங்களை தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வரதுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகளை செஞ்சிருக்கு, அது குறித்து நீங்க சொல்லலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலையில ஹெல்ப்லைன் நம்பரை பார்த்துட்டு போன் பண்ணேன். டெல்லியில ஆப்ரேட் பேசினாங்க. பேசினவங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் 6 மணிக்கு கிளம்புறோம், அதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ போலீஸ் கொடுக்குற ஏதாவது பொட்டன்ஷியல் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க போக அந்த பேஷண்ட்டை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு வரணுங்கிறக்கா அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். அவங்க நல்லா சீரியஸா நல்லா ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என் கூட பேசிக்கிட்டே இருக்காரு சாரு. அதனால அங்கிருந்து ஒரு ஆபீஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் போன் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே நம்ம முதல்வருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நல்லா பண்றீங்க. எல்லா தலைமுறை டிவி சேனலுக்கும் எல்லா சேனல்களும் என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சேஃபா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். கள நிலவரங்களுக்கு நன்றி சார். நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.